வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ வந்து சிம்பிளாக டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து உருளைக்கிழங்கு துருவி தண்ணியில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் புழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி காலிஃப்ளவர் வந்து அந்த பூ மட்டும் ஒரு 10 பூ எடுத்து அதில் வெந்நீரில் போட்டு சும்மா ஒரு முக்கால் பாகம் வந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். காலிஃப்ளவரில் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இந்த பக்கம் பாருங்க, ஒரு 2 வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே இந்த காலிஃப்ளவர்லையும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு துருவி வச்சிருக்கேன், அதுவும் இதோட சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கடலை மாவு ஒரு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு ஒரு 1/2 கப்பு. நல்ல சுடுற எண்ணெயும் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது, நம்ம வந்து கிள்ளி போட்டுடலாம். எடுத்துடலாம். 2 பக்கமும் வெந்துடுது. இதே மாதிரி எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய சிம்பிளான ஸ்நாக்ஸ் கிள்ளு பக்கோடா ரெடி. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.